திமுக அதிமுக எல்லாம் போயிருக்கும் இந்த கூட்டம். ஏன் இந்த கூட்டம் நம்மகிட்ட வரப்போகுது? அப்ப என உணர்வு உள்ள இந்த கூட்டத்தை நம்பி இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம எல்லாத்தையும் நம்பிதான் இந்த சமுதாயம் தூங்கிக்கிட்டு இருக்கு. அதை எல்லாரும் நினைங்க. நீங்க அந்த பெருமைக்கு சொந்தக்காரங்க, புரியுதா? இந்த பெருமைக்கு நீங்க சொந்தக்காரங்க. என்ன தெரியுமா? இந்த தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பெண் பிள்ளைகளும் இன்னைக்கு வந்து நிம்மதியா பள்ளிக்கூடம் போயிட்டு வரா, காலேஜ் போயிட்டு வரானா, ஒவ்வொருத்தன் தொழில் பற்றி இன்னைக்கு வீட்டுக்கு வராங்கன்னா நம்ம எல்லாருடைய களப்பணி தான், உங்க எல்லாருடைய அந்த வேர்வை துளி தான், புரியுதா உங்களுக்கு? அந்த தியாகம் தான். அதை நினைங்க. நாம ஏதோ கட்சியில் இருக்கிறோம், பிஎம்ல இருக்கோம், ஏதோ வாரம் போறோம், அப்படி கிடையாது. உங்க எல்லாத்தாலும் தான் இந்த 2 கோடி தேவமரும் இன்னைக்கு நிம்மதியா இருக்காங்க, நம்மளை நம்பிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது எசகிராஜா அந்த சமூகத்தை, நம்ம சமூகத்தை சேர்ந்த சொந்தங்களை வச்சு நம்மளை காப்பாத்துவாரு அப்படின்ட்டு. ஒன்னே ஒண்ணுதான், நம்ம எல்லாரும் கூடியிருக்க கூட்டம், தொடர்ந்து பேசுற கூட்டம், யாருமே நம்ம நிம்மதியா கிடையாது, புரியுதுங்களா? சமுதாய கட்சி வச்சுக்கிட்டு நாம ஏசியில வாழ்ந்தோம், அது என்னது கிட்டத்தட்ட 10-20 கார் விலை இருந்த கார்ல போன வச்சிருந்தோம், அப்படி யாரும் கிடையாது. நாம எங்கேயுமே நிம்மதியால இல்லை, புரியுதா உங்களுக்கு? நமக்கு உள்ள ஒரே ஒரு பயம்